ஸ்ரீ விஷ்ணு புராணம் 10ஆம் பகுதி பிருகு முனிவர் மற்றும் மரீச்சி முனிவர் முதலானோரின் வம்சம். பராசர முனிவரே, உங்கள் தயவால் ஸ்ரீதேவியின் திரு அவதார வைபவத்தை அறிந்து கொண்டேன். இனிமேல் பிருகு முனிவர் முதலானோருடைய வம்ச வரலாற்றை கூறியருள வேண்டும் என்று மைத்ரேய முனிவர் வேண்டினார். பராசர முனிவர் தொடர்ந்து கூறலானார். மைத்ரேய முனிவரே, பிருகு முனிவருக்கு கியாதி என்ற பத்னியிடம் ஸ்ரீ விஷ்ணு பத்னியான லக்ஷ்மி தேவியும் தாதா விதாதா என்ற பிள்ளைகள் இருவரும் உண்டானார்கள் அல்லவா? அந்த தாதாவும் விதாதாவும் மேரு புத்திரிகளான ஆயத்தி நியத்தி என்னும் கன்னியரை முறைப்படி விவாகம் செய்து கொண்டார்கள். அவர்களில் தாதாவிற்கு பிராணன் என்கிற மகன் பிறந்தான். அவனுக்கு துதிமான் என்னும் மகன் பிறந்தான். அவனுக்கு அசாவான் என்ற குமரன் பிறந்தான். விதாதாவுக்கு மிருகண்டு என்ற புத்திரன் உற்பத்தியானார். அந்த மிருகண்டுவிற்கு மிருகண்டு முனிவராவார். அந்த மிருகண்டு முனிவருக்கு மார்க்கண்டேயர் பிறந்தார். அந்த மார்க்கண்டேயருக்கு வேதசிரன் என்ற மகன் பிறந்தான். அவர்களாலே பிருகு வம்சம் உலகத்தில் பரவி வந்தது. இந்நிலையில் மரீச்சி மாமுனிவருக்கு சம்பூதி என்ற மனைவியிடம் பௌர்ணமாசன் என்ற புத்திரன் பிறந்தான். அவனுக்கு விரசன், பர்வதன் என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய சந்ததி கிரமத்தை பின்னால் கூறுகிறேன். ஆங்கிரசு முனிவருக்கு பத்தினியான சமாருதி என்பவள் சீனிவாலி, குரு, ராகை, அனுமதி என்று சொல்லப்பட்ட 4 பெண்களை பெற்றாள். அத்திரிமா முனிவருக்கு மனைவியான அனுசூயை தேவி என்பவள் சந்திரனையும் துர்வாசரையும் தத்தாத்திரேயர் என்ற மகா யோகியையும் பெற்றெடுத்தாள். அவன் பூர்வ ஜென்மத்தில் சுவாயம்புவ மன்வந்தரத்திலே அகஸ்தியராக இருந்தான். புலகன் என்ற முனிவருக்கு ஷமை என்பவளிடத்தில் கர்தமன், அர்வரிவான், சகிஷ்ணு என்ற 3 பிள்ளைகள் தோன்றினார்கள். கிருத்து என்னும் மாமுனிவருக்கு சந்நிதி என்பவளிடத்தில் ஊர்த்துவரேதசரும், கட்டை வீரர் பரிமாணம் உள்ளவரும் சூரிய பிரகாசிகளுமான பாலகில்லியர் என்ற 60,000 முனிவர்கள் உண்டானார்கள். வசிஷ்டருக்கு ஊர்ச்சை என்ற பெண்ணிடம் ரசனும் காத்திரனும் ஊர்த்தபாகுவும் சௌனனும் அனகனும் சுதபனும் சுக்கிரனும் ஆகிய 7 மாமுனிவர்கள் பிறந்தார்கள். பிரம்மதேவருக்கு மூத்த மகனான அக்னி என்பவருக்கு ஸ்வாகா என்ற பத்தினியுடன் பாகவான், பவமானன், சுசி என்னும் பிள்ளைகள் 3 பிறந்தனர். அவர்களது சந்ததியில் 45 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்களும் இவர்களுடைய தகப்பன்மார்கள் 3 பேரும் கூடஸ்தான அக்னிய அபிமானி தேவதையும் ஆக 49 பேர்களும் அக்னிகள் என்று வழங்கப்படுகிறார்கள். மைத்ரேய முனிவரே, சதுர்முகரான பிரம்மதேவர் சிருஷ்டித்த அக்னிஸ்வார்த்தர் என்னும் பிரகீஷதர் என்றும் சொல்லப்பட்டு யாகம் செய்தவர்களும் யாகம் செய்பவர்களுமான பித்துர்கணங்களை சேர்த்து ஸ்வதை என்னும் பெண்மணியானவள் மேனை, பைதரணி என்கிற 2 பெண்களை பெற்றாள். அவ்விருவரும் யோக பயிற்சியில் சிறந்த பிரம்மவாதிகளாய் திகழ்ந்தார்கள். இவ்விதமாக விருத்தியான தக்ஷ புத்திரிகளுடைய சந்தான கிரமம் சொன்னேன். இதை விசுவாசத்தோடு ஸ்மரணம் செய்த மனிதன் சந்தானமில்லாதவனாக மாட்டான் என்று முனிவர் கூறி அருளினார். 10ஆம் பகுதி முற்றிற்று.